ஹாய் நண்பர்களே, தமிழ் கவிதைக்கான புதிய களம். இது உங்கள் முடன் போயட் யூடியூப் சேனல். ஓகே, வாங்க இன்னைக்கு கவிதைக்குள்ளே போகலாம். இது ஒரு அன்பை பற்றியது. ஒரு அன்பை நீங்கள் சொல்வது அல்லது சொல்லாமலே மறைத்துக் கொள்வது பற்றியது. ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமல் மறைத்துக் கொள்வதே சிறந்தது. ஒரு அன்பை நீங்கள் சொன்னவுடன் அது உங்கள் வளர்ப்பு பிராணிகள் போல ஆகிவிடுகிறது, அல்லது அது உங்கள் குழந்தைகள் போல ஆகிவிடுகிறது. அது உங்களையே சார்ந்து நிற்க பழகிக்கொள்கிறது. தன் எல்லா துயரங்களையும் உங்களோடே பகிர்ந்து கொள்ள பழகிக்கொள்கிறது. பின்பு அதை நீங்களே போஷித்து பராமரித்து பாதுகாக்கவும் வேண்டியிருக்கிறது. ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமல் இருப்பதே சிறந்தது. ஒரு அன்பை நீங்கள் சொன்னவுடன் அது உங்களோடு 1000 ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்கிறது. ஒரு அன்பை நீங்கள் சொன்னவுடன் உங்கள் தலைகளின் மேல் இன்னொரு பாரம் ஏறி உட்கார்ந்து கொள்கிறது. பின்பு அது உங்களை பல்வேறு பாதைகளில் வழிநடத்தவும் செய்கிறது. ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமல் இருப்பதே சிறந்தது. சொல்லாத ஒரு அன்புக்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை, எந்த வரையறைகளும் இல்லை, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. நீங்கள் சொல்லி தீர்த்த ஒரு அன்பு உங்களையே சுத்தி சுத்தி வருகிறது, உங்களிடமே மண்டாடுகிறது, உங்களையே நம்பி இருக்கிறது, உங்களையே எதிர்பார்க்கிறது, உங்களுக்காகவே அது உண்ணாமலும் உறங்காமலும் இருக்கிறது. ஒரு அன்பை நீங்கள் சொல்வதற்கு சில ரோஜா பூக்கள் தேவைப்படலாம், அல்லது வாழ்த்து அட்டைகள் தேவைப்படலாம், அல்லது உங்களுக்கு அழகான ஆடைகள் தேவைப்படலாம், நறுமண தைலங்கள் தேவைப்படலாம், காதல் நிறைந்த 2 கண்கள் தேவைப்படலாம். சில வேளைகளில் உங்கள் அருகில் ஒரு தோழனோ தோழியோ கூட தேவைப்படலாம். ஒரு அன்பை நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு மனவலிமை தேவைப்படலாம், சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கூட தேவைப்படலாம். ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு 1 நிமிட மௌனம் மட்டுமே தேவைப்படுகிறது. ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமல் இருப்பதே நல்லது. ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமல் இருப்பதே சிறந்தது. அது உங்களை எல்லா சிக்கல்களிலிருந்தும் தூரப்படுத்துகிறது. அது உங்களுக்கு அநேக சௌகரியங்களை தருகிறது. நீங்கள் பூங்கொத்துகளோடு அதிகாலையில் யாரின் வாசலிலும் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் கவிதைகளாக சிந்திக்க தேவையில்லை. ஒரு அன்பை நீங்கள் சொல்லாமலே இருந்து விடுங்கள். பின்பு அதைவிட பெரியதொரு நிஜமான அன்பு உங்களை தேடி வரக்கூடும். ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு கவிதையோடு சந்திப்போம்.